அனைவருக்கு வணக்கம். ஐயனார் துணை நெக்ஸ்ட் வீக் நியூ பிரமோ. இங்கே பாரு, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனுடைய லவர் வந்து பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு பாண்டியன் நான் என்ன சொன்னாலும் நீ கேட்பியான்றாங்க. இது என்ன நீ இப்படி கேட்டுட்டு, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன்றாங்க. சரி, நான் ஒன்று சொல்லுவேன், நீ அதை கண்டிப்பாக செய்யணுன்றாங்க. இங்கே பாரு, எனக்கு தேவை நீ வேணும், சரியா? உன்னை கல்யாணம் பண்ணிட்டு உங்கள் வீட்டில் வந்து வாழணுன்ட்டு எனக்கு பல நாள் ஆசைன்றாங்க. ஆனால் நீ தான் இப்போ வரைக்குமே அதுக்கு எந்த ஒரு சம்மதமே சொன்னது கிடையாதுன்றாங்க. தயவு செஞ்சு நீ ஒரு நல்ல ஒரு விஷயத்த சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க, இப்போவே நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனுடைய லவர் சொல்லவும், சரி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. அதை கேட்டோன்னே சந்தோஷப்படுறாங்க. இங்கே பாரு, விளையாடல இல்லை, உண்மையாக தானே சொல்லிட்டு இருக்க, உண்மையாக தான் சொல்கிறேன், சீரியஸாக தான் சொல்லிக்கிட்டு இருக்கான்றாங்க. ஆனால் கல்யாணம் நீ என்ன பண்ணிக்க கூடாதுன்றாங்க. வேறு யாரை, நீ அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிறியா? இப்போவே கல்யாணத்துக்கு நாங்கள் எல்லா ஏற்பாடும் பண்ணிடுறோன்றாங்க. கேட்டோடனே பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க பாண்டியனுடைய காதலி. என்ன சொல்லிட்டு இருக்க நீ? உனக்கு கொஞ்சம் கூட மனசாச்சு இல்லையா? உண்மையாக தான் சொல்லிட்டு இருக்க, நீ என் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்றாங்க. ஏன்னா என் அண்ணனை கல்யாணம் பண்ணிட்டு வந்து என் வீட்டில் நீ வாழலான்னு கோவப்பட்டு பாண்டியனுடைய கன்னத்திலே பல்லாருன்னு அரைஞ்சிடுறாங்க. நானும் போனா போட்டுன்னு பார்த்தா இந்த அளவுக்கு கேவலமான ஒருத்தனா இருக்க, கொஞ்சம் கூட மனசாட்சியில் இப்படி பேச உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்தில் அடித்து பயங்கர சண்டை போட்டுருவாங்க. அதனால ரொம்பவே ஃபீல் ஆகுறாங்க. நீ இந்த அளவுக்கு ஒரு மோசமானவனா இருப்பேன்னு நினைக்கல, போய் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்கிறேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிற, நீ எல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனை பயங்கரமாக இன்சல்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. பாண்டி அதனால ஃபீல் பண்ணுறாங்க. உடனே குட்டி இருந்துட்டு நீ பண்ண தப்புனா அப்படின்றாங்க. பாண்டி எமோஷனல் ஆகுறாங்க. அதோட இந்த ப்ரெமோவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.